Daily. Taste the Daily. திருச்சி மாநகராட்சியோடு அதவத்தூர், மணிகண்டம், குமாரவயலூர், நொச்சியம் உள்ளிட்ட 22 ஊராட்சிகளை இணைக்க உள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு ஊராட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிள்ளைகளை பாக்குறதா, குடும்பத்தை பாக்குறதா, வரி கட்டிட்டே இருக்கிற எங்களால வரி கட்ட முடியல. டெய்லி 100 ரூபா வேலை செஞ்சு என்னென்ன குடும்ப மக்களை காப்பாற்ற முடியும்? அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகராட்சியோடு அதவத்தூர் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வந்ததோடு 3 முறை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி வீட்டின் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த கிராம மக்கள் முடிவு செய்தனர். இதற்காக சென்ற அதவத்தூர் கிராம மக்களை வயலூர் சாலையில் தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்ய முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சில இளைஞர்களை கைது செய்து வேனில் ஏற்ற போலீசார் முயன்ற நிலையில் அவர்களை சூழ்ந்து கொண்ட பெண்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மேலும் வேனில் ஏற்றியவர்களையும் கீழே இறக்கினர். குடும்பத்தை பாக்குறதா, வரி கட்டிட்டே இருக்கிற எங்களால வரி கட்ட முடியல. எங்களுக்கு வேண்டாம், மாநகராட்சி எங்களுக்கு வேண்டாம். வரி கட்டணும், ராவுனா நாங்க போய் நிக்கணும். அதே நாங்க நம்பர் தலைவர்னா லைட் ஏரியல, பைப்ல தண்ணி வரலையே, நாங்க போய் சொல்லுவோம். எங்களுக்கு உடனே நம்பர் தலைவர் செஞ்சு கொடுத்துறாரு. இதனால் வயலூர் சாலையில் பதற்றம் அதிகரித்ததால் போலீசார் செய்வதறியாது நின்றனர். மேலும் பொதுமக்கள் ஆவேசமாக கத்தி அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததோடு சாலையில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்தனர். எல்லாரும் வந்து கேளுங்க சாமி, எங்களால ஒண்ணும் முடியல. மாநகராட்சி ஆச்சுன்னா டெய்லி 100 ரூபா வேலை செஞ்சு என்னென்ன குடும்ப மக்களை காப்பாற்ற முடியும்? அதனைத் தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் போலீசாரை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக மீண்டும் கேள்வி எழுப்பினர். ஆம்பளைங்க சம்பாதிக்க ஒயின் ஷாப்ல கொடுக்குறாங்க, பொம்பளைங்க 100 ரூபா சம்பாதிச்சு எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்களுக்கு பிரிந்து போறோம், எல்லாம் குடிச்சு கிடக்கிறோம், ரோட்ல கிடக்கிறோம். நியாயம் கிடைக்கணும், எதுனாலும் ஒரு நியாயம் கிடைக்கணும். இல்லன்னா ஒயின் ஷாப் கடையை பொம்பளைங்களுக்கு பிரின்னு சொல்லுங்க, இல்லையா அதை தேக்குங்க. அதை செய்யாம மாநகராட்சி கொண்டு வரணும். எந்த ஊர்ல நியாயம்? பின்னர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதற்கு கொஞ்சமும் அசைந்து கொடுக்காத மக்கள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனால் வயலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பள்ளி, கல்லூரி சென்ற மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பஸ்ஸுக்கு காசு வேணும்னு நாங்க வேணாங்கன்னு நாங்க வந்து பஸ்ஸுக்கு கேட்கல. நாங்க காசு கொடுத்து போறோம். அரசு எனாமா நாங்க கேட்கல. எங்களுக்கு உள்ள நியாயப்படி அவங்க போடட்டும். அதெல்லாம் இலவசம் தரேன்னு இப்போ மாநகராட்சி ஆக்கணும். நாங்க எப்படி ஆகுறது? போராட்டத்திற்கிடையே லட்சுமணன் என்பவர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் உடனே தடுத்து நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அப்போது போலீசார் லட்சுமணனை அழைத்து செல்ல பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.